எனக்கு எப்படின்னா அந்த 7 மணிக்குங்கிறக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா உணவை முடித்து தூங்க கிளம்பிடுவோம். காரணம் என்னன்னு கேட்டா, நாம இருந்த இந்த வளர்ந்த காலகட்டத்திலையும் நான் வளர்ந்த இடத்துல கரண்ட் இல்லை, போக்குவரத்து இல்லை, பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவும் இல்லை. அப்படிங்கிறப்ப நான் எந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன்? அந்த 7 மணினா 7 மணிக்கு உணவு முடிஞ்சு, ஏன்னா கரண்ட் இல்லைன்னா அந்த இருட்டுக்குள்ள என்ன பண்ண போறோம்? அப்ப வேகமா அந்த நிலைகள் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுல இருந்து கடந்து வந்தனால நம்ம தூங்கிட்டோம். இன்னொன்னு, கிராமத்துல விவசாயம்ங்கிறது ஒரு பிரதானமானது. அப்ப உடல் உழைப்பும் அந்த பகல் பொழுது பூரா உடல் உழைப்பும் அந்த அளவுக்கு மிக அதிகமா இருந்தது. சரியா? அப்ப உடல் உழைப்பு இருக்கிறப்ப எனக்கு என்ன தோணும்? நான் காலையில 3:30க்கெல்லாம் எந்திரிச்சு என்னோட உழைப்பை நான் பார்க்க வேண்டி இருக்கும். அந்த உழைப்பின்பால் எனக்கு என்ன ஆகும்னா, அதிகபட்சம் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்தவொடனே எப்படா போய் விழுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட நிலைப்பாடு இருக்கும். அப்ப என்னோட வாழ்வியல் முறையிலே இதை நான் உணர்ந்தேன். என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நடக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் காரணம் நம்மளோட வாழ்வியல் மாற்றங்கள் தான் இதுக்கு காரணம்ங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இன்றைக்கு சூழ்நிலைக்கு நம்ம நைட் ஷிஃப்ட் போறோம். அன்னைக்கு அந்த நைட் ஷிஃப்டோ இதோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இன்றைய காலகட்டங்கள்ல இருக்கணும். இன்னைக்கு முடிந்த சில கேம்புகள்ல கூட நாங்க பார்த்த வரைக்கும் இந்த மாதிரியான மருத்துவ பயனாளிகள் வந்தாங்க. என்னன்னு கேட்டா, இரவு தூக்கம் என்பது அவங்களுக்கு இல்லை. ஷிஃப்ட் பேஸ்ல வேலைக்கு போறனால இரவு தூக்கம் சரியா இல்லை. பகல்ல எந்திரிச்சாலும் என்ன ஆகுது? குடும்ப சூழலின் காரணமாக அந்த தூக்கத்தை தள்ளி போட்டு இவங்களோட வாழ்வியல் முறையில அந்த ஓட்டங்களுக்கு ஓட வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருந்தது. அதன் அடிப்படையில அவருக்கு என்னன்னு கேட்டா, அந்த முறையான உணவுகளோ முறையான செயல்கள் இல்லாததன் விளைவா அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த சிறு வயதுல அவருக்கு வயது கிட்டத்தட்ட அவ்வளவுதான், ஒரு 28ல இருந்து 30க்குள்ள இருக்கும். அந்த நபருக்கு இந்த மாதிரியான ஒரு தொல்லை வந்தது. காரணம் என்னன்னா, அவரோட வாழ்வியல் முறை மாற்றம் தான். அப்ப அந்த வாழ்வியல் முறை மாற்றத்துக்கு தகுந்து இன்னைக்கு நம்ம உழைக்கிறோம்னா, உழைப்பும் இன்னைக்கு என்னது? எல்லாமே டெக்னாலஜி ஆயிடுச்சு. உடல் உழைப்பு பெரிதா இல்லை. அப்ப உடல் உழைப்பு பெரிதா இல்லாத காலகட்டத்துக்கு நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, டெக்னாலஜியை பயன்படுத்துறப்ப கூட உடல் உழைப்பு குறையுது. நாம அதை தாண்டிய அளவுக்கு அதிக உணவை உட்கொள்றோம். இன்னும் கேட்டோம்னா, இரவுல செமிப்பதற்கு